தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, ஜாஃபர் சாதிக்கிடம் கிடுக்குப்பிடி விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது ஜாஃபர் சாதிக் அமலாக்கத்துறை விசாரணையில் இருந்து வருகிறார். இந்த நிலையில் கூட்டாளியான ஜோசப் ஸ்டாலின் மூலம் 75 கோடி ரூபாய் அது குறித்தான விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. ஜாஃபர் சாதிக்கிடம் கிடுக்குப்பிடி விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள் அமலாக்கத்துறையினர். அவர்கள் ஏற்கனவே கேட்டிருந்த நீதிமன்ற காவலில் இருந்து தற்போது 3 நாள் காவலில் வைத்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. கூட்டாளியான ஜோசப் ஸ்டாலின் மூலம் 75 கோடி ரூபாய் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்தது உள்ளிட்டவை தொடர்பாக பல்வேறு கேள்விகளை கேட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைக்கிறார். சுப்பிரமணியன், தற்போதைய தகவல்கள். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் காவலில் எடுக்கப்பட்டுள்ளார் ஜாஃபர் சாதிக். அவரிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் பல்வேறு கட்ட விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வைத்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஜாஃபர் சாதிக் அளித்த தகவலின் அடிப்படையில் தான் அவரது நெருங்கிய கூட்டாளியாக இருக்கக்கூடிய ஜோசப் ஸ்டாலினுடைய அலுவலகம், வீடு, அவருடைய மனைவி வீடு ஆகியவற்றில் சோதனையை அமலாக்கத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டனர். குறிப்பாக ஜோசப் ஸ்டாலின் 75 கோடி வரை சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் அவரது வீட்டில் சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டது. அந்த சோதனையில் பல்வேறு கட்ட ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. சொத்து ஆவணங்கள் உட்பட பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஜோசப் ஸ்டாலின் 10 வங்கி கணக்குகளை பயன்படுத்தி வந்ததும் விசாரணையில் தெரிய வந்திருந்தது. அந்த வங்கி கணக்குகள் மூலமாக ஜாஃபர் சாதிக் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக சந்தேகம் எழுந்திருக்கிறது. அந்த கோணத்தில் ஜாஃபர் சாதிக்கிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக 500க்கும் மேற்பட்ட கேள்விகளை கேட்டு அதிகாரிகள் ஜாஃபர் சாதிக்கை துளைத்தெடுத்து வருகின்றனர். மேலும் ஜாஃபர் சாதிக் மீது ஏற்கனவே நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு போதைப் பொருள் கடத்தியது தொடர்பாக தகவல்கள் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளிடம் கிடைத்திருந்தது. அந்த தகவல்கள் ஏற்கனவே அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கும் பரிமாறப்பட்டிருக்கிறது. அந்த போதைப் பொருள் கடத்தல் மூலமாக சம்பாதித்த பணத்தை இந்த ஜோசப் ஸ்டாலின் மூலமாக சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டு இருப்பதாக ஜாஃபர் சாதிக் மீது சந்தேகம் எழுந்திருக்கிறது. அது தொடர்பான விசாரணையில் அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் ஆன்லைன் ட்ரேடிங் மூலமாக இந்த சட்டவிரோத பணத்தை அதில் முதலீடு செய்து அதன் மூலமாக பல்வேறு கோடிகள் சம்பாதித்ததாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதனால் ஜோசப் ஸ்டாலினை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கொல்கத்தா, ஒடிசா ஆகிய மாநிலங்களுக்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொல்கத்தா, ஒடிசா மாநிலங்களில் ஜோசப் ஸ்டாலினுக்கு சொந்தமான அலுவலகங்கள் இருப்பதாக சந்தேகம் எழுந்திருக்கிறது. அந்த அலுவலகங்களுக்கு சென்று விசாரணை மற்றும் சோதனையும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஜோசப் ஸ்டாலினும் ஜாஃபர் சாதிக்கும் எந்த வகையில் தொழில் ரீதியாக எப்படி பழக்கம் ஏற்பட்டது, எந்தெந்த வகைகளில் பண பரிமாற்றம் நடந்திருக்கிறது, அது மட்டுமல்லாமல் எந்தெந்த நாடுகளுக்கு பண பரிமாற்றம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என பல்வேறு சந்தேகங்களின் அடிப்படையில் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட 3 நாட்கள் காவலில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக்கிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் அவரது மனைவி மற்றும் சகோதரிடம் ஏற்கனவே விசாரணை நடத்தப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கிறது. நேற்று கூட ஜாஃபர் சாதிக்குடைய மனைவியிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. அவர் மனைவி அழைத்திருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையிலும் ஜாஃபர் சாதிக்கிடம் விசாரணை தற்போது முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. தற்போதைய தகவலுக்கு நன்றி சுப்பிரமணியன்.